ஹசினா கிட்ட போன ஹசினா உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இது மத்திய அரசுடைய தோல்வி அப்படின்னு விமர்சனத்தை செஞ்சது மூலமா இதை அரசியலாக்குதா? அடிப்படை சட்ட ஒழுங்கை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்க விரும்புதா? எது அரசியல்? பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கறது அரசியலா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 43 கிரைம் வந்து ஒரு உமனுக்கு அகேன்ஸ்ட் நடக்குது அப்படிங்கிறது அரசியலா? எவ்ரி டே 22 கிரைம்ஸ் வந்து உமன் அண்ட் சில்ட்ரன் ஸ்பெஷலி பட்டியல் இனத்தவர்களுக்கு நடக்கிறதா வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது அப்படின்ட்டு எங்களுடைய ஆல் இந்தியா பிரசிடென்ட் திரு கார்கேஜி அவர்கள் ட்வீட் பண்ணிருக்காரு. அது அரசியலா? பெண்களுக்கான வன்கொடுமைகள் இந்த நாட்டில் தலைவிரித்தாடு. பாரத மாதா என்று பாரதத்தை தாயாக குறிப்பிடுவது ஒன்னு பிஜேபி கிடையாது. நம்மளுடைய பாரம்பரியமே நம்ம மதிக்கக்கூடியவர்களை வந்து தாயாக சொர்ண ரூபியாக தான் நாம் பார்க்கிறோம். துர்கை அம்மனாக பார்க்கிறோம், பாரத மாதாவாக பார்க்கிறோம், மதர் கண்ட்ரியாக பார்க்கிறோம், மதர் எர்த்தாக பார்க்கிறோம். நம்ம எதெல்லாம் வந்து நேசிக்கிறோமோ பூஜிக்கிறோமோ அதெல்லாம் வந்து பெண்கள் உருவத்தில் தான் பாக்குறோம். நம்ம பூமியை கூட பூமி மாதா அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா ரொம்ப விசித்திரமான மனிதர்களா பார்க்க சொல்றாங்க ஓவியா. திரும்பிங்க ஓவியா மனிதர்களா பார்க்க சொல்றாங்க. அது அவங்க பாத்துக்கிட்டோம். நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் வந்து ஒரு தாயின் கருவறையிலே இருந்து நான் பிறக்கவில்லை என்று பெண்ணை அவமதிக்கக்கூடியவர் ஒரு பாரத பிரதமராக நம்மளுடைய பாரத பிரதமர் தன்னுடைய மாண்பை எல்லாம் இழந்திருக்கிறார். 2014 நான் உங்கள் சேவகன் என்றார். 2019 நான் உங்கள் சௌகிதார், உங்களுக்கு காவலன் என்றார். 2024 நான் உங்கள் கடவுள் என்கிறார். அப்ப இங்க பெண்களுக்கான அந்த வரமுறைகள் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கறத வந்து நீங்க யோசித்து பார்க்கணும். இப்ப ஓவியா மேடத்துக்கு ஒரு கருத்து உண்டு. பெண்களை வந்து பெண்களா பாருங்க. அதான் நான் சொல்றோம், ஸ்டாப் காலிங் அஸ் தேவி. எங்களை தேவி மாதா நீங்க கூப்பிடுறத விட்டுட்டு எங்களை ஒரு தாயா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த கற்பழிப்புகள் வந்து நின்று விடும். சரிங்களா? சோ அதனால வந்து நாங்க என்ன உங்களை கேக்குறோம் அப்படின்னா, ஒரு மும்பை போன்ற ஒரு இடத்துல ஒரு 9 வயது சிறுவன் ஒரு 3 வயது சிறுமியை வந்து கற்பழிக்கிறான். ஹிமாச்சல்ல பாஜகவோட சிட்டிங் எம்எல்ஏ உட்கார்ந்துட்டு 3 வயது குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கிறாரு. ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் சார்பாக நாங்க டே பிஃபோர் எஸ்டர்டே கூட அங்க ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணோம். ஆனா பாஜகவை சார்ந்த பெண் நிர்வாகிகள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? முக்கியமா குஷ்பு அவர்கள், அவங்க உமன்ஸ் கமிஷன் மெம்பரா இருந்த வரைக்கும் மணிப்பூரை பத்தி வாயை திறக்கலங்க. அண்ட் இன்சிடென்டலி தி ஆல் இண்டியா மகிழா மோர்ச்சா, பிஜேபியோட ஆல் இண்டியா மகிழா மோர்ச்சாவோட தலைவியாக வானதி ஸ்ரீனிவாசன் நம் தமிழ்நாடு சார்ந்தவராக இருக்கிறாங்க. அகில இந்திய தலைவியா இருக்காங்க, நாட் ஸ்டேட் பிரசிடென்ட், அகில இந்திய தலைவியாக இருக்காங்க. இப்படி பெரிய பெரிய நேம்கள்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெயர்கள் வந்து தமிழகத்திலிருந்து வருது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெண் அமைச்சராக இருக்காங்க அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்க? உமன்ஸ் கமிஷன் மெம்பரை வந்து ரிசைன் பண்ணிட்டு பாஜகவுடைய பார்வையில இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டா முன்வைக்கிறீங்க. ஒரு மாநில அரசுக்கு தானே இதுக்கான பொறுப்பு இருக்கு. சட்ட ஒழுங்கை அடிப்படையில் நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு முதல்ல ஒரு மாநில அரசுக்கு தானே இருக்கு. வர இருங்க. பாஜகவை சார்ந்த குஷ்பு வெஸ்ட் பெங்கால்ல வந்து டாக்டர் ரேப் நடந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணணும்னு சொல்றாங்க. காங்கிரஸை சார்ந்த தாய்மார்கள் ஏன் அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணலன்றாங்க. நாங்க வந்து இந்தியா முழுக்க ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல நானே கேண்டில் மார்ச் என்னோட தலைமையில நடத்திருக்கேன். அப்ப பாஜகவில் பெண்கள் இல்லையா ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு? உத்தரப்பிரதேசத்துல முசஃபர் நகர்ல ஜஸ்ட் ஒரு 1 month முன்னாடி ஒரு இன்சிடென்ட். ஒரு பெண் 22 வயது பெண் தன்னுடைய மார்பகம் அறுக்கப்பட்டு பெண் உறுப்பில் கத்தி சொருவப்பட்டு கதிர்வால் எனப்படக்கூடிய நாம் கதிர் அறுக்கக்கூடிய அருவாளால் உடல்கள் சிதைக்கப்பட்டு கேங் ரேப் செய்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும்னு இவங்க சொல்ல மாட்டாங்களா? எங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்கொடுமை நடக்கும் போது இந்த அரசு அந்த அரசு இல்லைங்க, இந்த கட்சி அந்த கட்சி இல்ல, எல்லாரும் நாம் ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ஓவியா அவர்கள் கூறுவது போல எங்களை தேவிகளாவோ கடவுளாவோ எங்களை நீங்க குறிப்பிடவே வேண்டாம். எங்களை ஒரு பெண்ணாக நீங்க மதிகள். We want gender equality. What the constitution has given. கார்கேவுடைய பொறுப்பு அப்படி இல்லை. இது ஒரு கூட்டு பொறுப்பு, சமுதாயத்திற்கு பொறுப்பு இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படி இல்லை. ஒரு அரசியல் குற்றச்சாட்டு தானே முன்வைக்கிறாரு. பாஜக அரசு சொன்னதை செய்யவில்லை அப்படின்னு தானே நேரடியான அரசியல் குற்றச்சாட்டு தானே சொல்றாரு. இது எப்படி அரசியல் குற்றச்சாட்டுன்னு நீங்க சொல்லுங்க. வெஸ்ட் பெங்கால்ல இங்க இருக்க ஹசீனா வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய ஒரு துர்சம்பவத்துக்கு நான் இங்க போராடுறேன். வெஸ்ட் பெங்கால்ல எங்களோட இந்தியா அலையன்ஸோட கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இதுல எங்கெங்க அரசியல் வந்துருச்சு நீங்க சொல்லுங்க. நாங்க தட்டு கேட்கவில்லையா?
பெண்களுக்கான 33% உமன் ரிசர்வேஷன் வேண்டும் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க நான் நடைப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில கடலூர் மேற்குல முடிஞ்ச ஈவினிங் பொலிட்டிக்கல் அதே 33% கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக சட்டம் கொண்டு வந்திருக்கே. சட்டத்தையே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு பண்ணனும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இல்ல 10 வருஷம் கழிச்சு டீலிமிட்டேஷன் இப்பவே அவேலபிள். எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்பவே அவேலபிள். why are you cheating us? மேடம் இப்ப ரீசன்ட் சென்சஸ் 26 பிறகு எடுத்தாதான் பண்ண முடியும் அவங்க சொல்றாங்க. பாஜக தான் கொண்டு வந்திருக்கு. கதை லீகாலிட்டி என்ன சொல்லுது? மத்த ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? தேர்ந்த அறிவாளிகள் என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் கட்சி அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு ஃப்ரெஷ் கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஏன் சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஃப்ரெஷ் டேட்டா வேணும் ஏன் சொல்றீங்க? 2011 ல இருக்கக்கூடிய சோஷியோ காஸ்ட் எகனாமிக் சென்சஸ் வெளியிடலாமே. வேணும் எங்களுக்கு காஸ்ட் ஈக்வாலிட்டி வேணும். ஆனா இப்ப 2011 ல நீங்க எடுத்த டேட்டாவை இப்ப ஏன் வெளியிட கேட்க மாட்டேன்றீங்க? புதுசா ஏன் ஃப்ரெஷ் டேட்டா ஏன் கேக்குறீங்க? அதுக்கு ஃப்ரெஷ் டேட்டா வேணும், இதுக்கு ஃப்ரெஷ் டேட்டா வேண்டாமா? நிறைய அந்த டேட்டால நிறைய கரப்ஷன் ஏற்பட்டிருக்கு. நிறைய டீலிமிட்டஸ் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறமா. அதனால தான் நாங்க ஃப்ரெஷ் காஸ்ட் சென்சஸ் கேக்குறோம். அதை இவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இருந்தா தானே பண்ண முடியும். நாங்க எப்படி பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தோம்? ராஜீவ் காந்திஜி 33% உமன் ரிசர்வேஷன் இன் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் வார்ட். இன்னைக்கு 50% ஆயிருக்கு. உண்மையாவே பெண்கள் எம்பவர் ஆகுறாங்க. நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? இருக்கக்கூடிய 6000 பதவிகள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்திலும் பெண்களுக்கு ஹசினா சரி நீங்க சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அண்மை கால பார்லிமெண்ட் வரலாற்றில் 76 பெண் எம்பிக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது இதே பிஜேபி அரசு தான் சார். 76ங்கிறது என்னங்க சார்? 33% சதவீதமா சார்? இருந்த நம்பர்ஸ்ல இந்திய அரசியல் வரலாற்றுல பார்லிமெண்ட் வரலாற்றுல 72 என்றது பாஜக தான் ஹையஸ்ட் நம்பர் கொடுத்தது. அந்த குவான்டிட்டியை நீங்க டிக்ளைன் பண்ண முடியுமா? இல்ல அந்த பெண்களுக்கான உரிமையை பாஜக கொடுத்த உரிமையை உங்களால டிக்ளைன் பண்ண முடியுமா? கொடுத்திருக்கிறோம்னா என்னங்க அர்த்தம்? எங்களுக்கு பிச்சை தேவையில்லை. கான்ஸ்டிடியூஷன்ல எங்களுக்கு எம்பி பொசிஷன் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி மேடம். பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. சரி நம்ம டாபிக் டைவர்ட் ஆகி போறோம். இதுக்கு வாங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கல அப்படின்றத தாண்டி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கல அப்படின்றத தாண்டி இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது ஒரு கூட்டு பொறுப்புடைய வெளிப்பாடா இல்லையே? ஒரு அரசியல் குற்றச்சாட்டா இருக்கு அப்படின்றதான ஒரு பொதுவான கேள்வி. குற்றச்சாட்டா நீங்க பாக்குற விதம் அப்படி. அவர் வந்து தேர்ந்த ஒரு அறிவாளி, ஒரு மூத்த தலைவர். அவர் குறிப்பிட்டிருக்கிறது பெண்களுக்கு அதிகமா இப்படி ஒரு கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட ட்வீட்ல கொடுத்திருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி வருத்தப்பட்டு கொடுக்கக்கூடிய ட்வீட்ஸ் வந்து வெரி ரேர். அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு சில விஷயத்தை வந்து வருத்தப்பட்டு வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதனால எங்களுக்கு வந்து அவரோட அது ஃபீலிங்கோட தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுதான் காங்கிரஸின் கருத்து. யாரே பொலிட்டிக்கல் அட்டாக் எங்க உண்மையாவே பெண்கள் பாதிக்கப்படுறோம். இதுல என்னங்க பொலிட்டிக்கல் அட்டாக் வேண்டியிருக்கு? சரி ஒரு பெண்ணா உங்க பார்வையை கட்சி கடந்து பெண்ணா பிறந்து பெண்ணா உங்களுடைய பார்வை வைக்கிறீங்க. தேவைகளாக சரி இது உங்களோட முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். மற்றவங்க அடுத்த சுற்றுக்கு போனோம் திரும்ப